நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, சாத்தான், பிசாசு, அசுத்தாவி யாரை அட்டாக் பண்ணுவாப்ல என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். யாரெல்லாம் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்கென்று யாரெல்லாம் வாழணும்னு தீர்மானிக்கிறாங்களோ, வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சியாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் சுவிசேஷத்தை சொல்றாங்களோ, யாரெல்லாம் அந்த வசனத்துக்கு முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்கள இந்த சாத்தானும் பிசாசும் அசுத்தாவியும் அட்டாக் பண்ணுவாப்ல. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்க. பிறந்த உடனே சாத்தான் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்ய திட்டமிடுறாங்க. 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு வெளியில தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு. சாத்தான் முதல்ல டெஸ்ட் பண்றாப்ல. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் மேலிருந்து தாழ குதியும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்னை தாழ பணிந்து கொள்ளும். எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து வசனத்தை வைத்து சாத்தானை ஜெயிக்கிறாப்ல. கடைசி சிலுவையில அறை போடுறது கூட நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வாருன்னு சொல்லி சாத்தான் டெஸ்ட் பண்றாப்ல. இந்த உலகத்துல யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குன்னு நம்ம வைராக்கியமா வாழ்றாங்களோ அவங்களுக்கு இந்த அசுத்தாவியும் பிசாசும் அட்டாக் பண்ணும். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க இன்னைக்கு நல்லா தானே இருக்கிறாங்க, நிறைய ஜெட் விமானங்கள் வாங்குறாங்க, பெரிய பெரிய இடங்கள் வாங்குறாங்க, நல்லா தானே சொத்து சுகத்தோட நல்லா தானே இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணல, அவங்க அந்த அற்புதங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணல. அவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லா கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையா தான் இருக்குமே தவிர கிறிஸ்துவை அவங்க முதன்மைப்படுத்த மாட்டாங்க. அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அதாவது பவுல் அழகா சொல்லியிருப்பாப்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பினாலே நான் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவனாக இருக்கிறேன். நீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வாரந்தோறும் நான் கோயிலுக்கு செல்றேன், மாதந்தோறும் காணிக்க செலுத்துறேன், வேதத்தை தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அநேக ஊழியக்காரங்களை தாங்குறேன், பரம்பரை கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பரலோகத்துக்கு சென்றுருவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். பரலோகத்துக்கு செல்லணும்னு என்னென்னா, இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் என்ன இப்போ என்ன இருக்குன்னா, பவுல் அழகா சொல்லியிருக்கிறாரு, ஆரோக்கியமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரோக்கியமான வசனங்களையும் தேவனுடைய உபதேசங்களை பொறுக்க மனதில்லாமல் வேறு விதமான உபதேசங்களை இன்னைக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கள்ள உபதேசிகள் கெட்ட சிந்தையுள்ளவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள் தங்களுடைய தொழிலை தன்னுடைய ஆதாய தொழிலாக எண்ணுகிறாங்க. இன்னைக்கு தன்னுடைய ஆதாய தொழிலுக்காக தேவ ஊழியத்தை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்களும் அதாவது தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்கள் பக்கமாக இழுத்துக்கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்ததுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இப்ப அது நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் தெளிந்த புத்தியுள்ளவனாக இருக்கணும். சத்தியத்தை நன்றாக சொல்லுகிற சபைக்கு நம்ம செல்ல வேண்டும். தீங்கு அனுபவிக்கணும், சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்றணும். இதுதான் பவுல் சொல்லியிருக்கிறாரு. அதனால கிறிஸ்துவ நிமித்தமாக நமக்கு உபத்திரவம் உண்டு. யாரெல்லாம் கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொள்றோமோ அவங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறாப்ல. நீங்க எவ்வளவுக்கு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்றீங்களோ அவ்வளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனா எதை கண்டு கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
உங்கள் ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள், நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதனால் இதன் மூலமாக நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியமாக வாழுங்க. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக வாஞ்சியுள்ளவர்களாக இருங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்த நடவுங்க. சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்யுங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் நம்ம பரலோகத்துக்கு செல்ல முடியும். என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் பின்மாற்றம் அடைந்துடாதீங்க. உறுதியாக கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நில்லுங்க. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.